டேய் தாத்தா ரொம்ப பாவம்டா. அவர் பாசத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்காரு. அவர் முன்னால நின்னு நீ தான் அவர் பேரண்ட் சொன்னேன்னு வையேன், உடனே எழுந்து வந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாரு. விஜய், ஹலோ 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 விஜய். என்ன விஜய், யாரு போன்ல? யார கட்டி பிடிச்சுப்பா? அதுவா மேடம், ஃப்ரெண்டோட அப்பா இவனை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு இஷ்யூ, அதான் நான் ஐடியா கொடுத்தேன். கரெக்டா பண்ணா அப்பா கட்டி பிடிச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். ஓகே விஜய், ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க மேடம். பிரைம் லொகேஷன்ல ஒரு இடம் ஏலத்துக்கு வந்திருக்கு. நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷன். டெண்டர் கோட் பண்ணலான்னு இருக்கேன். கிரேட் மேடம். இனிமே எஜுகேஷன் மட்டும் இல்ல, டெண்டர் அண்ட் கான்ட்ராக்ட்லயும் நீங்க தான் நம்பர் 1. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. விஜய், சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நீங்க பேசுங்க. ஹலோ, ஹூஸ் திஸ்? நான் தான் சகுந்தலா பேசுறேன். ஏன் தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? ஹலோ, ஒரு கிளாஸ்மேட் கால் பண்ணா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டியா? இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல. ஒன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. அப்படி ஒன்னும் பிஸி மாதிரி தெரியலையே. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு டெண்டர், கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட்ல இறங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அது கூட என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிலேட்டட் தான். ஹலோ, இந்த ஸ்கூல், எஜுகேஷன் இதுலெல்லாம் வேணா நீ நம்பர் 1 இருக்கலாம். ஆனா ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்ட் இதுலெல்லாம் நான் தான் நம்பர் 1. அதெல்லாம் உனக்கு சரி வராது. நீ தேவையில்லாம ஆழம் தெரியாம கால விடுற. எந்த ஃபீல்டா இருந்தாலும் நான் என்டர் ஆகாத வரைக்கும் யார் வேணும்னாலும் நம்பர் 1 இருக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த வேதா காலடி எடுத்து வச்சிட்டா நான் தான் நம்பர் 1. உன் திமிரு இருக்கு பாத்தியா, அதுதான் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்குது. திமிருக்கும் தன்னம்பிக்கைக்கும் சின்ன வித்தியாசம்தான். திறமையும் தகுதியும் இருக்கிறவங்க தைரியமா பேசினா அது தன்னம்பிக்கை. ஒன்னும் இல்லாத வெத்து வேட்டெல்லாம் தெல்லா பேசினா அது திமிரு. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்ன மாதிரி at any cost I will win this tender. அது மட்டும் இல்ல, இனிமே எல்லா டெண்டர்லயும் நான் தான் வின் பண்ணுவேன். இந்த விளையாட்டு அவ்வளவு ஈஸி இல்ல வேதா. நீ ரொம்ப தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்க. பாவி பயலையோ உயிர் மூச்சுல கடபோடுறோயா. அறிவு இருக்கா உனக்கு? போட்டேனா அப்படியே? இப்படிதான் பேய் மேல வந்து பின்னாடி நிப்பியா? இல்ல, உனக்கு இது குடுக்கலாண்டு வந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதானே? உனக்கு பாவாடை தச்சேன், அத சஸ்பென்ஸா குடுக்கலாண்டு வந்தேன். தச்சாச்சா? நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ல, முடியற வரைக்கும் ஓரமா நின்னு பாத்துட்டு அப்புறமா குடுக்கலாம்ல. நினைச்சேன் நீயாவது எனக்கு ஒழுங்கா தச்சு தரதாவது. என்னது இது? பாவாடை. அது தெரியுது. என்ன பாவாடை இது?
ஆஸ்பத்திரியில சேர்க்கறவங்களுக்கு குடுக்கற மாதிரி. நல்லா தானே தச்சிருக்க, நீ வேணா கட்டி பாரு. ஏண்டி உன் தங்கச்சினா மட்டும் நல்ல கலர் கலரா தச்சு தருவ, எனக்கு நான் மட்டும் 2 கலர்ல யூனிஃபார்ம் மாதிரி தச்சு குடிப்பியா? என் தங்கச்சிக்கு மிச்ச மீதி துணியில தச்சது. நீ இந்த 2 கலர் துணி தானே கொடுத்த, அதுலதான் தச்ச. நான் தான் சொன்னேன்ல, உன் தங்கச்சி பாவடையோட 10 மடங்கு சூப்பரா இருக்கணும்னு சொன்னேன்ல. இது ஏன் இந்த லட்சணமா? இது நான் கட்டிட்டு போனா ஒரு பையனாச்சும் என்ன மதிப்பானா? நிஜமா சொல்ற, நீ வேணா கட்டி பாரு, நல்லா இருக்கும். மொட்டமா ஒரு பாவாடை தச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு என்ன வெறுப்பாத்திரியா? உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. பூரா இது இப்படி கொசு கடிக்குது. ஒவ்வொரு கொசுமும் வண்டு சைஸ்ல வேற இருக்கு. என்ன இந்த கடி கடிக்குது? பிளடி கிராமத்து கொசு. என்ன பட்டணம்? பட்டணத்து கொசுலாம் கடிக்காம முத்தம் கொடுக்குமா? ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் வரது இருக்கட்டும். இது என்ன வித்த காட்டுற மாதிரி கொட்டகம் போட்டிருக்க? என்ன வித்த காட்ட போற? இந்த பாரு, சும்மா இரிட்டேட் பண்ணாத. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நான் கூட ஏதோ பெரிய வேலையா வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா கொசு அடிக்க தான் வந்திருக்கேலா? இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல. என்னமோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்க. கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. கூடி சீக்கிரமே நானே அதை கண்டுபிடிச்சு காட்டுறேன். பாரு, நான் வரப்ப மட்டும் செடிக்கு தண்ணி அடிச்ச பத்தாது, தினமும் ஊத்தணும். செடியை பாத்தீங்களா எப்படி வாடி போய் கிடக்குதுண்டு? வாங்க, மளிகை பொருள் எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கிட்டம்மா. வாங்கின மட்டும் பத்தாது, வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். நல்ல சத்துள்ள ஆகாரத்தை தான் ஐயாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த நினைப்பு இருக்கா? இருக்குமா? இனிமே நல்லா சமைக்கிறம்மா. போங்க. சரிங்கம்மா. ஏன ஐயாவுக்கு மருந்து தீர்ந்து போச்சுன்னு 2 நாளா சொல்லிட்டு கிடைக்க, நீங்களும் வாங்கிட்டு வராம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கணேச அண்ணன் கிட்ட இருந்து மருந்து சீட்டு வாங்கிட்டு போய் ஐயாவுக்கு மருந்து வாங்கிட்டு வாங்க. போங்க. சரிம்மா, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா வித்யாம்மா, நானே ஐயா இருக்காங்களா? ஐயா உள்ள ஓய்வு எடுக்கிறாங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்பிட்டு தானே, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. சார், அந்த பொண்ணு யார் சார்? அதுவா தம்பி, அது பெரியவருக்கு பேத்தி மாதிரி. அவரோட நல்லது கெட்டது எல்லாமே அந்த பொண்ணு தான் பாத்துக்குது. இந்த ஊர்லயே அது சொன்னா மட்டும்தான் ஐயா கேட்டுக்கிடுவாங்க. சரி வரேன் தம்பி. சரிங்க சார். அடே அப்பா, இவ சரியான ஜகஜால கில்லோடையா இருப்பா போல இருக்க. தேவையில்லாம இவ்வளவு போய் பகச்சுக்கிட்டோமே. இவளை எப்படியாச்சும் கைக்குள்ள போட்டுக்கணும். இவளை வச்சு தாத்தாவே என்ன உள்ள கூப்பிடுற மாதிரி பண்ணணும். வாவ், எஸ். அப்படியே ஒன்று போட்டுங்க. அம்மா, நான் கார்ட்டூன் தான் பாப்பேன், ரிமோட்லாம் தர மாட்டேன். Varun, why are you always watching cartoon channel only? ஆமா, நான் கார்ட்டூன் தான் பாப்பேன். Varun, it is a bad habit, you know? எது? கார்ட்டூன் பார்க்கிறது பேட் ஹாபிட்டா? ஓ, நீங்க சீரியல் பார்க்கணுமா? No, no.
we want music. யா we want music. குடுறா சும்மா கேட்டிட்டே இருக்கேன். குடுறா குடுறல அப்ப குடுக்க போறியா இல்லையா? அம்மா டேய் விடுடா குடுத்துரு. அக்கா கேளு விடாத. போட்டுடா பாரு. எங்கடா அங்க பாரு. இன்னும் 2 நாள்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்க? நோ மேடம், படிச்சுட்டேன். ஜஸ்ட் ஃபார் a பிரேக். ஏய், பிரேக்கே இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளவு காம்படிஷன் இருக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது சீரியஸ்னஸ் இருக்கா? சாரி. என்ன பணம் கொடுத்து சீட்டு வாங்கி தருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நெவர். மெரிட்ல சீட்டு வாங்கணும். படிக்கிறத விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஓ, போய் படி. ஏ ஸ்னேகா மேடம், நீயாவது இவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? yes madam, actually I told, but she did not like me madam. But she did not like, yeah, I always advise her madam. Actually madam, எப்படி போனாங்க? நீங்க பட்டு கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே மேடம் போயிட்டாங்க. ஆமா, வால்யூமை கம்மி பண்ணிட்டு மறுபடியும் பாட்டு போடலாமா? மேடம் வந்தாங்கன்னு வை, உனக்கு கொடுப்பாங்க, பரவாயில்லையா? என்னமா நீ? மாதவன், கமிங் மேடம். ஹே, அவ ஆடினதை பார்த்துட்டு இப்படி பண்றாங்களே, இன்னும் நம்ம கதை தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும்? அப்படியே சாமியாட்டம் ஆடி இருப்பாங்க. எப்பா, நம்ம தப்பிச்சோண்டி. வா, எனக்கு தலையே சுத்துது. போய் ஜூஸ் போட்டு குடிப்போம். போ 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 போ. என்ன ஆச்சு மானசா? ஏ, அம்மா தானே அடிச்சாங்க. ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடு. நீ இங்கே இருந்தா இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. வா வா, வெளியே வா. வேணாம், வா. வா, இப்படி ஹால்ல உட்காந்து ரிலாக்ஸ்டா படி. ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. வா, இப்படி உட்காரு. அடடடடா, என்னது இன்னும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் குடி, நான் என் கையால போட்டது. குடி குடி மானசா, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். குடி. ஏய், குடி மானசா, குடி. என்ன மானசா, இன்னும் அழுதுட்டே இருக்க சின்ன புள்ள மாதிரி? கொஞ்சமாவது ஜூஸ் குடிக்கலாம்ல? குடி.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணும் இல்ல. ஆஹா, இவ ஓவர் ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் காட்டி கொடுத்துருவா போல் இருக்கே. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. உங்க யார் முகமும் சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், நதிங் அங்கிள். இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மனசா, நீயாவது சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? மனசா, என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை டாடி. மாதவா, என்னடா சார்லுக்கு ஒம்பக்கம் திரும்புது? மதவன் சார், என்ன ஆச்சு சொல்லுங்க. ஆக்சுவலி அது வந்து சார், டிவியில அந்த சாங்க போட்டு, அதான் சார் வாத்தி கமிங். மதவன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஆடி காட்டிட்டு இருக்க. சுருக்கமா சொல்லியா? அதான் சார், அப்போ மேடம் வந்தாங்களா? மேடம் வராங்கன்னு நான் சொன்னேன். இவதான் கொஞ்சம் கூட கவனிக்கலையா? அதான் மேடம். ஆமா சார், டான்ஸ் ஆடுறது பிடிக்காம தான் மேடம் அடிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆடுறது என்ன தப்பாயா? அதுக்காக அடிப்பாங்களா? இல்ல சார், மேடத்துக்கு டிசிப்ளினா இருக்கணும். யோ, அந்த கர்மத்தெல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்க சொல்லியா? இது வீடு, அவங்க கிட்ட போய் சொல்லு. அத நீங்களே சொல்லலாமே சார், ஏன் என்ன கோத்து விடுறீங்க? மனசா, இங்க பாரு, கண்ணத்தோட அழாத. நீ ஆடினது தப்பே இல்லை, சரியா? ஏமா, நீ இந்த வீட்டு மூத்த மருமக தானே? ஆடி பாடுறதுல ஒரு பெரிய குத்தமான அவகிட்ட கேட்க மாட்டியா? யூ மீன் மீ? அது எப்படி அங்கிள்? நான் போய் மேடம் கிட்ட இப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீடு வீடாவே இல்ல, ஜெயில விட மோசமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், அந்த டிவி ரிமோட் எடுறா, ரிமோட் எடுறா சீக்கிரம். மனசா, இங்க வாமா. இந்தாங்க கிராண்ட்பா. மனசா, ஆடணும்னு தோணுதுல்ல, இப்ப நீ ஆடுமா, ஆடு. அப்பா நான் சொல்றேன்ல, ஆடுமா. சார், சத்தம் அதிகமா கேட்கும் சார். எனக்கு என்ன காது செவிடா? இல்ல சார், மேடம் மேல இருக்காங்க, மேல வரைக்கும் சத்தம் கேட்கும். ஏய், மேல வரைக்கும் சத்தம் கேட்கணும் தான் சத்தமாவே வச்சிருக்கேன். ஆஹா, அப்போ கேட்கட்டும் கேட்கட்டும். ஆடுமா. அப்பா சொல்றேன்ல, தைரியமா ஆடு.
மானசா ஏ மானசா மானசா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள திரும்ப பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுற. வாங்கினது பத்தலையா உனக்கு? பொண்ணு எடுத்து நான் தான் ஆட சொன்னேன். அடிக்கத்தா இருந்தா என்ன அடிக்க சொல்லுங்க மாதம்.